طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا مع الله داع لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله الحمد لله أستعينه وأستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நலாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் நிலவுக. பாசத்துக்குரிய ஷேகுல் ஹதீஸ் ஹஜரத் கிபிலா அவர்களே, மதிப்புக்குரிய நிர்வாக பெருந்தகைகளே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத்தில் மலர்ந்த புத்தாண்டு இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மாதங்களின் எண்ணிக்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 அல்லாஹ்விடத்தில் இந்த வானம் இந்த பூமி படைத்த நாளில் இருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதாக இறைவன் சொல்லிவிட்டான். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பது அல்லாஹ் இந்த வானம் பூமி படைத்த நாளில் இருந்தே உருவாக்கி விட்டான். தற்சமயம் இந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதல்ல. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, காலத்தை திட்டாதீர்கள், அல்லாஹ் சொல்கிறான், நான் காலமாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் புத்தாண்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் ஜனவரியில் புத்தாண்டு, தமிழில் எடுத்துக்கொண்டால் சித்திரையில் புத்தாண்டு, நம்ம இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் முஹர்ரம் மாதத்தில் புத்தாண்டு துவங்குகிறது. மற்ற புத்தாண்டுக்கு எல்லாம் சரித்திர பின்னணிகள் இல்லை. ஆனால் இஸ்லாமிய புத்தாண்டுக்கு சரித்திர பின்னணிகள் இருக்கின்றன. இந்த புத்தாண்டை வைத்துதான் இஸ்லாம் வளர்ந்தது. ஹிஜ்ரத்தை வைத்துதான் இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் ஆண்டறிக்கை அவர்கள் எப்படி பயன்படுத்தி வந்தார்கள்? கிபி கிறிஸ்துவ படைப்புக்கு பிந்தி, கிமு கிறிஸ்துவ படைப்புக்கு முந்தி. இது எதுவரை என்றால் யானை பட்டாலும் அழிக்கப்படும் வரை, ஆபிரகாம் மன்னன் அழிக்கப்பட்டானே அதுவரை இப்படிதான் பயன்படுத்தி வந்தார்கள். அந்த யானை சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு கபல ஆலமில் ஃபீல் பாத ஆலமில் ஃபீல், யானை சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தி, யானை சம்பவம் நடைபெறுவதற்கு பிந்தி, இப்படிதான் அவர்கள் கிட்டத்தட்ட அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் வரை இப்படிதான் பயன்பாட்டில் இருந்தது. அல்ல ஏதாவது ஒரு வரலாறுகள், ஏதாவது ஒரு போர் ஏற்பட்டால் அதை கணக்கில் வைத்துக் கொள்வார்கள்.
அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் பல நாடுகளுக்கு லெட்டர் எழுதுகிறார்கள். அந்த லெட்டரில் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சில அமல்களை குறிப்பிட்ட நாளுக்குள் செய்து முடிக்க வேண்டும். பல நாடுகளுக்கு அந்த லெட்டர் செல்கின்ற பொழுது யமன் நாட்டில் ஹதரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா பிரதமராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த லெட்டர் செல்கிறது. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த லெட்டரை பிரித்து படித்துவிட்டு ஜனாதிபதி அவர்கள் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட நாளுக்குள் செய்து முடிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட நாள் முடிந்து விட்டதா? எத்தனை நாளுக்கு முன்பதாக இந்த லெட்டர் அனுப்பினார்கள்? எத்தனை நாளுக்கு பிறகு நமக்கு வந்து இருக்கிறது? இப்பொழுது அந்த அமல்களை செயல்பாட்டில் கொண்டு வரலாமா என்று குழப்பம் இல்லாமல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் பதில் லெட்டர் எழுதுகிறார்கள். ஹதரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜனாதிபதி அவர்களே, உங்கள் லெட்டர் கிடைத்தது. ஆனால் சில குழப்பங்கள், எங்களால் செயல்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை. ஏன் நாளை குறிப்பிட்டு இருக்கிறீர்கள்? சில நாளுக்குள் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். அந்த குறிப்பிட்ட நாள் முடிந்து விட்டதா? நீங்கள் லெட்டர் போட்டு எத்தனை நாளைக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது? இது எல்லாம் குழப்பம். அதனால் இஸ்லாமிய ஆண்டறிக்கை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஹதரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் லெட்டர் எழுதினார்கள். அதற்கு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்த்துவிட்டு எல்லா சஹாபாக்களும் அழைக்கிறார்கள். மூத்த சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்யப்படுகிறது. இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கிறது, என்ன செய்யலாம்? மற்றொரு ரிவாயத்தில் அதற்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் லெட்டர் எழுதியதாகவும் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆலோசனை செய்யப்படுகிறது. எந்த மாதத்தையும் முதல் மாதமாக வைக்கலாம். பெரும் பெரும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மூத்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதத்தின் முதல் மாதமாக வைக்கலாம் என்று. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் முதல் மாதமாக வைக்கலாம். அதற்கு அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தில் முதல் மாதமாக வையுங்கள். அந்த மாதத்தில் தான் பல்வேறு நபிமார்களுக்கு உதவி பதவியும், பல்வேறு நபிமார்களுக்கு சோதனையில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆஷுரா என்ற ஒரு முக்கியமான ஒரு தினம் இருக்கிறது. அதனால் நீங்கள் முஹர்ரம் மாதத்தில் முதல் மாதமாக வையுங்கள் என்று சொல்லிய உடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மற்ற மூத்த சஹாபாக்கள் அனைவர்களும் அதை கபூல் செய்து கொள்கிறார்கள். ஆம், நாம் முஹர்ரம் மாதத்தில் முதல் மாதமாக வைத்துக் கொள்ளலாம். பைலாவில் எழுதப்பட்டு விட்டது. இரண்டாவது ஆலோசனை, எதை அடிப்படையாக கொண்டு துவங்கலாம்? துவக்கம் வேண்டும் அல்லவா? எதை அடிப்படையாக கொண்டு துவங்கலாம்? சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார்களே, அதிலிருந்து 1, 2, 3 கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி பட்டம் கிடைத்ததல்லவா, அதிலிருந்து 1, 2 கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அதிலிருந்து கணக்கை எடுத்துக் கொள்ளலாம் என்று. அதற்கு அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அது எல்லாம் சரி வராது. ஹிஜ்ரத்தை வென்று நாம் துவக்குவோம். ஹிஜ்ரத்தை வைத்துதான் இந்த உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது. இஸ்லாம் வளர்ந்தது. அதே நேரத்தில் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி இந்த ஹிஜ்ரத்தை வைத்துதான் துவங்கப்பட்டது. ஹிஜ்ரத்தில் இருந்து நாம் துவங்கும் என்று சொல்கின்ற பொழுது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மற்ற சஹாபாக்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் அப்படி செய்வோம் என்று பைலாவில் எழுதிவிட்டார்கள். அன்று முதல் ஹிஜ்ரி 1, 2 என்பதாக துவக்கம். சரி, இந்த ஹிஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தான் நடைபெற்றதா அல்லது இதற்கு முன்பதாக நபிமார்கள் செய்திருக்கிறார்களா? முதலில் ஹிஜ்ரத்தை துவங்கியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். குர்ஆன் சொல்கிறது, ஈராக் நாட்டில் இருந்து பலஸ்தீனுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். முதலில் பலஸ்தீனில் இருந்து மக்காவுக்கு வந்தார்கள். ஃபஆமன லஹு லூத், அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுடன் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டு, குர்ஆன் சொல்லுகிறது, மிஸ்ர் நாட்டில் இருந்து மதியன் என்ற நாட்டுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஏன்? கஃப் வாசிகள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி 7 நபர்கள் சூரத்துல் கஃபில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி தன் சொந்த நாட்டில் இருந்து குகையில் உள்ள அவர்கள் நுழைந்தார்கள். ஆக ஹிஜ்ரத்தை வைத்துதான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதற்கு இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றிதழ். கிராமவாசிகள் கிராமத்திலே இருந்து விட்டால் வளர்ச்சி அடையாது நாடு. கிராமவாசிகள் சிட்டிக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள், நாடு வளர்ச்சி அடைகிறது, நாலேஜ் பெறுகிறது. அவர்கள் விவசாயத்தை பார்த்து கொண்டு கிராமத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அது அப்படியே தான் இருக்கும். ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டுக்கு நாம் புறப்படுகின்ற பொழுதுதான் முன்னேற்றம் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத்தை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஹிஜ்ரத்தில் ஏராளமான படிப்பினைகள் நம்ம இஸ்லாம் மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். ஆலோசனை செய்கிறார்கள் தாருன் நதுவா என்ற வைத்து. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைரியம் குர்பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யக்ருஜ் வயம்குருன வயம்குருல்லாஹு வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கிறோம், எதையும் அவங்க கேட்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அம்மார் இப்னு ஹிஷாம் இப்னு அம்ரு சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்தி விடுவோம், இந்த நாட்டில் இருந்து மறு நாட்டுக்கு நாம் கடத்தி விடுவோம். இப்லீஸ் சொன்னா இது சரி வராது, நல்ல பேசக்கூடியவர், வேற ஒரு நாட்டுக்கு சென்று விட்டால் அங்கு போய் மக்களிடத்தில் எல்லா செய்தியும் எடுத்து சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை திரட்டி கொண்டு மீண்டும் உங்களிடத்தில் போர் செய்ய வருவார், உங்களை அடிமையாக ஆக்கிடுவார், அது சரி வராது. அபுல் பக்தர் என்றவன் சொன்னான், சிறையில் அடைத்து விடுவோம். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி தான், சூரா அன்ஃபால்ல வருது, சிறையில் அடைத்து விடுவோம். அப்ப இப்லீஸ் சொன்னா இதுவும் சரி வராது, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்து விட்டால் அவர்கள் யாரும் இங்கு வரமாட்டார்களா? அவரை சார்ந்தவர்கள் வருவார்கள், சண்டையிடுவார்கள், நபியை கூட்டு செல்கிறேன் என்று சொல்லுவார்கள், இதுவும் சரி வராது. அபூஜஹில் சொன்னான், ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு நபர், சுமார் ஒரு 100 குடும்பம் இருக்கிறது என்றால் 100 குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு வாலிபர் வர வேண்டும். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் மாத்திரம் முஹம்மது அவர்களை கொலை செய்து விட்டால் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சண்டைக்கு வருவார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒருவரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவும் கேட்க முடியாது. இந்த ஆலோசனை செய்கின்ற பொழுது இப்லீஸ் சொன்னா இது உண்மையான ஆலோசனை, இப்படிதான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் அல்லாஹ் சும்மா விடுவானா? யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் இவர்கள் சதி திட்டம் செய்யக்கூடிய இந்த சதியை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். நபி அவர்களை இப்படி அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். செய்தி வந்து விட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் ஹிஜ்ரத் செய்யலாம் என்று நாடுகிறார்கள். 2 வகை அல்லாஹ்விடத்தில் 2 செய்தி. ஒன்று, காஃபிர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகின்ற பொழுது அந்த நபியுடைய நியத்தை பொறுத்து நபி அவர்கள் அழிக்க சொன்னால் அல்லாஹ் அழித்து விடுவான். நபி அவர்கள் அழிக்க வேண்டாம், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழிக்க மாட்டான். அப்பொழுது ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளலாம். அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அவளுக்கு உறுதுணையாக இருந்த அன்னை உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். தாயிஃபுக்கு செல்கிறார்கள். ஆதரவு கிடைக்கும் என்று நம்பி தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அங்கேயும் ஆதரவு இல்லை. அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? இப்னு ஹிஷாம் போன்ற கிதாபில் வரக்கூடிய நிகழ்ச்சி நினைவுக்கு கொண்டு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்பதற்கான அடிமைகளிடத்திலும் சிறிய பிள்ளைகளிடத்திலும் ஏவுகிறார்கள். சின்ன கற்களை கொண்டு கணுக்கால அடிக்கணும், உடம்புல இல்ல, பொடிய கற்களை கொண்டு கணுக்காலில் அடிக்க வேண்டும். நபி அவர்கள் எவ்வளவு தாங்குவார்கள்? அந்த கணுக்காலில் அடிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணுக்கால் கலந்து விட்டது, நடக்க முடியவில்லை நபி அவர்களால். ரத்தம் சிந்துகிறது, நபி அவர்கள் ரத்தத்தை சிந்த விடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்திருந்தால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கி இருக்கும். அந்த ரத்தத்தை தன்மேலே பூசிக்கொள்கிறார்கள். வலி தாங்க முடியாமல் கணுக்கால் கலண்டு, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கணுக்கால் கலண்டால் நடக்க முடியுமா?
வலி தாங்க முடியாமல் ரபியாவுடைய தோட்டத்துக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரபியாவுடைய 2 மகன்கள் அவருடைய உள்ளத்தில் இரக்கம் வருகிறது. அதனாசிடத்தில் திராட்சை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த திராட்சை போய் அவர்கிட்ட கொடுங்கண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலைப்பில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக சொல்லி ஒரு திராட்சை வாயில் எடுத்து வைக்கிறார்கள். அதனாசி கேட்கிறார், என்ன வார்த்தை சொன்னீர்கள், என்ன வார்த்தை சொன்னீர்கள், அதை மீண்டும் எங்களுக்கு சொன்னீர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது எங்களுடைய நபி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன வார்த்தை அல்லவா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீ நைனுவா அந்த நாட்டை சார்ந்தவரா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என் சகோதரர் தான் என்று சொல்லுகின்ற பொழுது அவரும் இஸ்லாத்தை தழுவி விட்டார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். மலக்குல் ஜபலை அழைத்து வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டால் எல்லாத்தையும் அழித்து விடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக வந்து அனுமதி கேட்கிறார்கள். நபி அவர்களே, நீங்கள் அனுமதி கொடுத்தால் இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் அனுமதி கொடுத்தால் மலக்குல் ஜபலை அழைத்து வந்திருக்கிறேன், மலைகளை நிர்வகிக்கக்கூடிய மலக்கு அவரை அழைத்து வந்திருக்க, நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த மலையை அப்படியே பிரட்டி அவர்கள் மேலே போட்டு விடுவோம் அல்லது நசுக்கி விடுவோம், நீங்க சொல்லுங்க. ரப்புல் ஆலமீன் உங்களிடத்தில் கேட்க சொல்லி இருக்கிறான். நபியுடைய வார்த்தைக்கு மீறி அல்லாஹ் எதுவுமே செய்ய மாட்டான். காரணம், ஹபீபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புகிறானோ அதை அல்லாஹ் செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா, அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய வேண்டும். கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? அங்குதான் நம்முடைய நபி இருக்கிறார்கள். எந்த நபியும் இல்லாமல் முன்னால் இருந்த வாழ்ந்த நபிமார், ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் அழிச்சுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் அழிச்சன் அல்லவா குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களை அழிக்க வேண்டாம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் இவருக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் ஹிஜ்ரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் சொன்னார்கள், இன்று இரவு நான் வருகிறேன். இதெல்லாம் நீண்ட வரலாறுகள், சுருக்கமாக ஒரு சில செய்திகள் மாத்திரம் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்று இரவு நான் வருகிறேன் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லா சஹாபாட்டும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, புறப்படுவர்கள்லாம் புறப்படலாம். சட்டம் வந்த உடனே நபி அவர்கள் முன்னால போல, நாங்க போய் சொகுசா வந்திருக்கிறேன், போய் இருக்கிறேன், நீங்க பின்னால வாங்க அப்படின்னு சொல்லல. எல்லா சஹாபாக்களையும் யார் யாரெல்லாம் புறப்படும் நாடுகிறேன் நீங்களாம் போகலாம், அல்லாஹ்வுடைய அனுமதி வந்து விட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க இருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்ற சஹாபாக்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வருகிறார்கள். நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு வார்த்தைக்காக வேண்டி கதவுக்கு முன்பதாக இரவு முழுவதும் நிற்கிறார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன அபூபக்கர் இரவு முழுவதும் நின்று கொண்டே இருக்கிறீர்கள், என்ன நபி அவர்களே, நீங்கள் வருவீர்கள் என்பதாக சொன்னீர்கள், ஆனால் எந்த நேரத்தில் வருவீர்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் வந்து நின்று விட்டால் உங்களுக்கு இடையூறு கொடுத்ததை போன்று ஆகிவிடுமே. எப்படி இருந்தார்கள் பார்த்தீரா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு உண்மையான நண்பராக இருந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் நான் நின்று கொண்டே இருந்தேன். இரவு புறப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லிவிட்டார்கள், நீங்கள் என்னுடைய படுக்கையில் படுத்திருங்கள் சொல்லிவிட்டார்கள். குபாவிலே சந்திக்கலாம் என்ற வார்த்தையும் சொல்லிவிட்டார்கள். நபி அவர்கள் வார்த்தைக்கு முன்பதாக என்ன வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள், குபாவிலே வந்து சந்திக்கலாம் என்று. வீட்டை விட்டு அவர்கள் புறப்படுகின்ற பொழுது அல்லாஹ் யாசின் சொல்லி காமிக்கிறான், வஜஅல்னா மின் பைன ஐதீஹிம் சத்தம் வ மின் கல்ஃபிஹிம் சந்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். ஒருபடி மண்ணை எடுத்தார்கள், அவருக்கு மேலே தூவி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லை, நபி அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஆனா இவங்களா இங்கே நிக்கிறாங்க. அரபியர்களை பொறுத்த அளவிற்கு அனுமதி இல்லாம வீட்டு உள்ள போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உள்ளே உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க வெளியில சுமார் 100 பேர் அம்புகளை வைத்துக் கொண்டு வாள்களை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வெளியிலிருந்து வந்தவர் சொல்றார், எங்க எதுக்குங்க நிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்காக நிற்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட போறீங்களா? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, உங்க நெத்தியில பாருங்க, முடியை பாருங்க, மண் இருக்கு பாருங்க. மண்ணை தட்டி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் தெளிக்கிறது, அல்லது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து வருகிறார்கள். கேட்கப்பட்டது, சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் கூட ஒரு உண்மையான வார்த்தையை பயன்படுத்தினார்கள். பார்த்தீர்களா? தெரியவில்லை என்பதாக சொல்லல, எங்கு போயிட்டாங்கன்னு சொல்லல. எந்த இடத்தில் நபி அவர்கள் இருக்கிறார்களோ அங்கு நல்லா இருப்பார். வார்த்தையுடைய சுத்தத்தை பாருங்கள்.
எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களோ அங்க அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் சௌரு குகைக்கு செல்கிறார்கள். அங்கு போய் தங்குகிறார்கள். 3 நாட்கள் நபி அவர்கள் அங்கு தங்கினார்கள். இந்த தங்குகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை நிறைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அபூஜஹலுக்கு தெரிகிறது. நேராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அபூஜஹல் கேட்டான், இஸ்லாத்தின் வீரமங்கை முதல் அடி வாங்கி இஸ்லாத்தின் வீரமங்கை ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எங்கு இருப்பார்களோ அங்கு நன்றாக இருப்பார்கள், நல்லா இருப்பார்கள். அவருடைய நாவில் இருந்தும் பொய் வரவில்லை. ஓங்கி ஒரு அறைந்தான். ஒரு பெண்மணி என்று கூட பார்க்காமல் அந்த அறைந்த அறையில் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய காதில் இருந்த தோடு அருந்தி கீழே விழுந்தது என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 நாள் உணவு கொண்டு சென்றார்கள் என்றெல்லாம் வரலாறை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு ஜோசிக்காரன், மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஜோசிக்காரன்ட்ட அபூஜஹல் கேட்கிறான். அவன் சொல்றான், இங்குதான் நபி அவர்கள் இருக்கிறார்கள், இதை விட்டு போகல, இங்குதான் இருக்கிறார். அவன் சொல்றான், அபூஜஹல் இங்கெல்லாம் இருக்க மாட்டாரு, எப்படி இருப்பாரு? அவன் சொன்னா, ஒன்னு நீங்க நபியா இருக்கணும் அல்லது நான் நபியா இருக்கணும், இங்குதான் நபி இருக்கிறாரு, என்னுடைய குறி தப்பாகாது என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்களே மேலே நிற்கிறார்கள், குனிந்து பார்த்தால் தெரிந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க. ஒரு சிரமமான நேரத்தில், ஒரு இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்வை கொண்டு இழுத்து அங்கு கொண்டு வந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, நபி அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு வந்தார்கள், நம்முடன் அல்லாஹ் இருக்கான் என்ற செய்தியை சொன்னார்கள். அபூஜஹல் சொன்னா, எப்படிப்பா உள்ள போயிருப்பாரு, சிலந்தி வலைகள் இருக்கின்றன, புறாக்கள் கூடுகள் இருக்கின்றன, இது உள்ளே அவர் சென்றிருக்க மாட்டார் என்பதாக திரும்பி விட்டான். அந்த இடத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்ற பொழுது அவர்கள் கண்ட அதிசயங்கள் நிறைய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அபூஜஹல் சொல்கிறான், நபி அவர்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு சுமார் 100 ஒட்டகம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சுராக்கா இப்னு மாலிக், சுராக்கா நபி அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறான். நபி அவர்களை பிடித்து கொடுத்து விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பதாக நின்று கையை வைக்க போகிறான். பூமிக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள், பூமியை அவனை கவ்விக்கொள். பூமி அப்படியே பிடித்துக் கொண்டது. மன்னிப்பு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமி இடத்துல துப்பி விடு. பூமி துப்பிடுச்சு. பணம் ஆசை யாருக்கு வைத்து விட்டது? யாரை பேராசை யாரும் விட்டுவிடவில்லையே. மீண்டும் கையை வைக்க முன்னா மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமி பிடித்துக் கொண்டது. 3 முறை அப்படி நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ வந்த, நீ மௌத்தாகுவதற்குள் இந்த 100 ஒட்டகத்துக்கு உண்டான மதிப்பிலான ஒரு கவசம், 2 கவசம் உன்னுடைய கைக்கு வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டு அவர்கள் மௌத்தானார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். அதை நபி அவர்கள் சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது உம்மு மஅபத் என்ற சஹாபி பெண்மணி அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி எடுக்குது, ரொம்ப பசி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் தாங்க முடியல. இவ்வளவு பசியில நபி அவர்கள் இருக்கிறார்களே, ஒரு ஆட்டு குட்டி இருக்கிறது. போய் கேட்கறாங்க, எங்களுடைய நபிக்கு பசி எடுக்குது, ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கொடுங்கள, பாலை கறந்து குடித்து. அது சின்ன ஆட்டுக்குட்டி, அதுல பால் வராது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க அந்த ஆட்டுக்குட்டியை கொடுங்க, எங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய மிக சிறப்பானவர், அவர் கையை வைத்தால் பால் கண்டிப்பாக வரும். கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்தார்கள், பால் அப்படியே சுரந்தது. பாலை அந்த உம்மு மஅபத் சஹாபி பெண்மணியும் குடித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் குடிக்க நான் குடிக்கல, அவர்கள் குடிக்க என் வயிறு நிரம்பியது என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதாக வரலாறுகளில் பார்க்குமாக. இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு துவங்கி விட்டது. 1447 முடிந்து 1448 துவங்கி விட்டது. அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதற்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து விட்டு சென்றார்களோ அப்படி வாழ்வதற்கும், எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ்வதற்கும், இந்த புதிய இந்த புத்தாண்டில் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.